Hi, welcome to E-Faws EdTech platform. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா பைத்தான் அண்டு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ரியல் டைமில் யூஸ் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதால் நமக்கு எந்த அளவு ஃப்யூச்சர் பிரைட்டாக ஆகுதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பைத்தானோடைய டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வை வுட் யூ லேர்ன் பைத்தான்? பைத்தான் எதுக்காக நீங்கள் கற்றுக்குறீங்க? மெயின் திங், அதாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தோன்னா கேரியர் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது ஒரு ஜாபுக்காக 4 பேர் போட்டி போகிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக பைத்தான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கில் பைத்தான் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வகிக்குது. அதில் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் ஆகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிரெடிட் உங்களுக்கு மேலே போகும். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மூவ் ஆகணும்னு நினைக்கும்போது, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுன்ற ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டில் நீங்கள் போகணுன்னு நினைக்கும்போது, அப்போது உங்களுக்கு இந்த பைத்தான்ற லாங்குவேஜ் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். செகண்ட் திங் பார்த்தோன்னா க்யூரியாசிட்டிக்காக நீங்கள் இந்த பைத்தானை நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டே பை டே லைஃப்பில் நம்மளுடைய டிஜிட்டல் ப்ராடக்ட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதாவது எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்படி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப்சைட் இப்போ பாப்புலர் வெப்சைட் இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோடைய பேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக பைத்தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய வெப்சைட் எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. அது ஒரு அடித்தளமாக இந்த பைத்தான் லாங்குவேஜ் திகழுது. இப்போ நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பைத்தான் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அடுத்த லெவல் அதுக்குரிய ஃப்ரேம் ஒர்க் என்ன, இந்த ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்குன்ற ஃப்ரேம் ஒர்க்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்பராக நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கேம் இருக்குது. டே பை டே லைஃப்பில் சின்ன பசங்க அதிகமாக கேம் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கேம் எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்க, ஸோ கேமுக்கு என்னென்ன மாதிரி விஷயம்லாம் தேவைப்படுது, ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது, அதோடைய க்யூரியாசிட்டின்ற ஒரு விஷயத்தில் இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கும் போது பைத்தான் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு அடித்தளமாக இருக்கும். பைத்தான் தெரிஞ்சிருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது அதுக்குரிய இப்போ கேம் டெவலப்மெண்ட்